பலரும் வாழ்க்கையே வியாபாரமாக்கி விட்டார்கள். ஆனால் நம் மூதாதையர் வணிகத்திலும் அறம் பேணினார்கள். ஒரு பெண் 5 நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்தார். கைக்குழந்தைக்கு பால் வேண்டி அழுதது. உடனடியாக அந்த நட்சத்திர ஓட்டலில் பாலுக்கு ஆர்டர் கொடுத்தார். கப்பு 150 ரூபா பால் என்றார்கள். 150 செலுத்தி 1 கப் பாலை வாங்கினார். பால் அருந்திய பிறகு பயணம் புறப்பட்டார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து குழந்தை மீண்டும் அழுதது. நடுவழியில் ஒரு கிராமத்தில் குடிசையில் ஒரு கடை, தேநீர் கடை. அந்த கடையில் கேட்டாங்க, பால் இருக்கா? பசும்பாலே இருக்குமா? உடனே குழந்தைக்கு 1 கப் பாலை கொடுத்தார்கள். எவ்வளவு பணம் என்று அந்த பெண்மணி கேட்டார். நாங்கள் குழந்தை குடிக்கிற பாலுக்கெல்லாம் பணம் வாங்கிறதில்ல, நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள் பயணம் இருக்கும், குழந்தைக்கு 1 கப் பால் சேர்த்து வாங்கி போங்கள் என்றார். பாருங்கள், வியாபாரம் என்பது வியாபாரம் மட்டுமல்ல, அறம் சார்ந்தது. அதைத்தான் திருக்குறள் சொன்னது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் என்றது.